ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 3ஆம் திருமொழி 10வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக அழகர் மலையை சென்று அடைகிறோம். இந்த பாசுரத்திலே அழகரை திருப்பார்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாளாக அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். பாருங்க, இந்த ஒரு பதிகத்திலேயே 6 பாசுரங்கள் கண்ணனாக கண்டார், அப்புறம் 2 பாசுரங்கள் ராமனாக கண்டார், அப்புறம் ஒரே பாசுரத்துல வராகனும் அவனே வாமனனும் அவனே என்றெல்லாம் ரசித்தார். இப்போது இன்னும் வித்தியாசமான ஒரு அனுபவம். அப்படி பள்ளி கொண்ட பெருமாள் எப்படி பள்ளி கொண்டார் அதை பாட்டிலேயே பார்த்துருவோமே. பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 3ஆம் திருமொழியின் 10வது பாசுரம். 1000 தோள் பரப்பி முடியாயிரம் மின் இலக 1000 பைந்தலைய அனந்த சயனன் ஆளும் மலை 1000 ஆறுகளும் சுனைகள் பல 1000மும் 1000 பூம்பொழிலும் உடை மாலிரும் சோலையதே. 1000 தோள் பரப்பி முடியாயிரம் மின்னிலக 1000 பைந்தலைய அனந்த சயனன் ஆளும் மலை 1000 ஆறுகளும் சுனைகள் பல 1000மும் 1000 பூம்பொழிலும் உடை மாலிரும் சோலையதே. இந்த பாட்டுல எத்தனை 1000 இருக்குன்னு அப்படியே கணக்கு பண்ணி கொண்டே வாருங்கள். பாட்டின் முதல் 2 அடிகள் பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்காராம். எப்படி பள்ளி கொண்டிருக்கிறார்னா, 1000 தோள் பரப்பி தன்னுடைய 1000 திருத்தோள்களை பரப்பி கொண்டு. பெருமாளுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு 4 திருத்தோள்கள் தானே, 1000 தோள்கள்னு சொல்றாரேனா கேள்வி அப்படியே மனசுல வச்சுக்கோங்க, கமெண்ட்ல போட்டுற வேண்டாம், பின்னாடியே அடியன் பதில் சொல்லிடுறேன். 1000 தோள் பரப்பினா பரவ செய்து கொண்டுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். காலை நீட்டின்னு உட்காந்தா ஏண்டா காலை பரப்பி வச்சுன்னு உட்காந்துருக்கியான்னு கேட்போம் இல்லையா, அது போல கைகளை விரித்து கொண்டு பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிறாராம். அதான் தோள் பரப்பி. 1000ங்கிற எண்ணிக்கையை தனியா வச்சுக்கோங்க, ஏன் பின்னாடி சொல்றேன். தோள் பரப்பி, தோள்களை நான் பரப்பி வச்சுட்டு இருக்கார். அப்புறம் முடியாயிரம் மின் இலக. முடின்னு சொன்னா இந்த இடத்துல தலைன்னு அர்த்தம், கிரீடம்னு அர்த்தம். எத்தனை தலை இருக்கோ அத்தனை கிரீடம். முடி 1000, 1000 தலை 1000 கிரீடம். மறுபடியும் அதே கேள்வி, பெருமாளுக்கு ஒரு தலை ஒரு கிரீடம் தானே இருக்கும்னு கேள்வி அப்படியே வச்சுக்கோங்க. முடி 1000, கிரீடங்களோடு கூடிய 1000 தலைகள். மின் இலக, மின்னுன்னா ஒளின்னு அர்த்தம், இலகுதல்னா பிரகாசித்தல்னு அர்த்தம். மின் இலகனா ஒளி வீசி கொண்டு ரத்னம் பதித்த கிரீடத்தோடு அந்த தலையானது நன்றாக பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். ஆக பெருமாள் என்ன பண்ணியிருக்காருன்னா 1000 தோள்களை பரப்பின் இருக்கார், 1000 தலைகள் ஒளி வீசும்படியாக கிரீடத்தோடு விளங்குகிறார். இது பாட்டின் முதல் அடி. 1000 தோள் பரப்பி முடியாயிரம் மின் இலக. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, 1000 எப்படி வரும்? அதுக்கு முன்னாடி வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் ஒரு கேள்வி கேட்டார். 1000 தோள் இருக்குன்னா 500 தலை தானே இருக்கணும்னார். ஏன்னா ஒரு தலைக்கு 2 தோள்னு இருக்கும். சரி, இல்ல பெருமாளுக்கு ஒரு தலைக்கு 4 தோள்னு வச்சிருந்தாலும் அப்ப 250 தலை 1000 தோள் அப்படித்தானே இருக்க வேண்டும்னா, அதுக்கு தான் மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார். இங்கே 1000 என்பது முதலில் 1000ங்கிற எண்ணிக்கையே கிடையாது. இப்போ ஒரு பொது இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒருத்தன் ஏதாவது இடக்கு மடக்கா பேசினா நம்ம என்ன சொல்லுவோம்? 1000 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி பண்ணுவியாம்போம். 1000 பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா உடனே 1 2 3ன்னு எண்ணி 999 1000. அப்படி இல்லை, பல பேர் பார்த்துட்டு இருக்கான், பல பேர் பார்க்கும்போது ஏன் பண்றேன்னு அர்த்தம். அதனால அந்த இடத்துல 1000 அப்படின்னா பலன்னு அர்த்தம். அதனால பலன்னு சொல்லும்போது 1000 2000 3000 4000லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பல பேர் அவ்வளவுதான். அப்போ பல தலைகள் பல கைகள்னு அர்த்தம். மறுபடியும் பிரச்சனை, ஒரு தலை 4 கையோடு தானே இருக்கார், அதை ஏன் பல தலைகள்னு குறிப்பிடணும்னா அதுக்குள்ள ஒரு நுட்பம் இருக்கான். என்ன நுட்பம்னா, இதை எங்களாழ்வான் என்ற மகானும் காட்டியிருக்கிறார். அதாவது தலைங்கிறது ஒருவருடைய ஞானத்தை குறிக்கும். ஒருத்தர் நல்ல விஷயம் தெரிஞ்சவரா இருந்தா அவருக்கு மண்டை பெருசுப்பா, அவர்கிட்ட ஜாக்கிரதைம்பா. மண்டை பெருசுன்னா வெளியில தலை பெருசுன்னு அர்த்தம் இல்லை, உள்ள நிறைய அறிவோடு இருக்காருன்னு அர்த்தம். சில சமயம் மனைவி கணவன்கிட்ட சண்டை போடும்போது சொல்லுவா, எனக்கு என்ன 10 கையா இருக்கு, இவ்வளவு வேலை செய்ய சொல்றீங்களேம்பா. 10 கைனா அங்க என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் 2 கை தான் இருக்கும். எனக்கு என்ன அவ்வளவு ஆற்றல் இருக்கான்னு கேட்கறா, அதுதான் 10 கை இருக்கான்னு கேட்கறா. அப்ப தலைனா ஞானம்னு அர்த்தம், கைனா ஆற்றல் சக்தின்னு அர்த்தம். பெருமாள் பல தலையோடு இருக்காருன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவர் எண்ணிலடங்காத ஞானத்தோடு இருக்கார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு ஞானம் உண்டோ அதை விட பரமாத்மாவின் ஞானம் ரொம்ப வசதி. நம்ம ஆயிரக்கணக்கான கையை வச்சு என்ன வேலை செய்வோமோ அதை விட பெருமாளுக்கு சக்தி அதிகம். அதனால பல தலையோடு பல கையோடு இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா,
எல்லையில் அடங்காத ஞானத்தோடு எல்லையில் அடங்காத சக்தியோடு இருக்கார். இப்ப அப்படியே பாட்டுக்கு பாருங்க. ஆயிரம் தோள் பரப்பி எல்லையில்லாத ஆற்றலோடும் முடியாயிரம் மின்னிலக எல்லையில்லாத ஞானத்தோடும் அந்த பெருமாள் எங்க பள்ளி கொண்டிருக்காருனா ஆயிரம் பைந்தலைய அனந்த சயனன். அனந்தன் என்று ஆதிசேஷனுக்கு பேர். சயனன் என்றால் அதிலே சயனித்திருப்பவன், பள்ளி கொண்டிருப்பவன். அனந்த சயனன் ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டிருக்காராம். ஏன்னா அதுக்கு சுவையா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றாரு பாருங்க. இப்படி பெருமாள் பாட்டுக்கு எனக்கு 1000 தலை 1000 கைன்னு சொன்னா அதுக்கு உள்ளுரை பொருள் ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் அப்படியே லிட்டரலாவே எடுத்துப்போமே. 1000 தலை 1000 கை இத்தனையும் இருக்கவர்னா அவரையே தனக்குள்ள அடக்கிக்கிற ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா 1000 தலை கொண்ட ஆதிசேஷனுக்கு தான் இருக்கான். அதனால 1000 பைந்தலைய இப்படிப்பட்ட எம்பெருமானையே தனக்குள் அடக்கி கொள்ளும் ஆற்றல் கொண்ட அனந்தன்னா முடிவில்லாதவன் அர்த்தம். பெருமாளையே தனக்குள் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டதால் அனந்தன், அந்தம் என்ற முடிவில்லாதவன். அதுல சயனன் சயனித்துக் கொண்டிருப்பவர். எப்படிப்பட்ட அனந்தன்? 1000 பைந்தலைய. தலைனா பாம்பினுடைய படம்னு அர்த்தம். பைனா விரிந்திருக்கக்கூடியன்னு அர்த்தம். பைனாக தலை பாய்ந்தவனேன்னு பெரியாழ்வார் பாடுறாரு இல்லையா? பைந்தலை அப்படியே விரிவடைந்த படங்களோடு கூடிய தலை. 1000 பைந்தலை. ஆதிசேஷனுக்கும் 1000 தலை இல்லையா? அப்ப பெருமாளுக்கும் 1000 தலை 1000 கை. அவர் பள்ளி கொண்டு இருக்கும் ஆதிசேஷன் எப்படின்னா 1000 பைந்தலைய 1000 படம் எடுத்து விரிந்திருக்கக்கூடிய தலைகள் கொண்ட அனந்த சயனன் ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டிருப்பார். அந்த பெருமாள் தான் இப்ப என்ன பண்ணியிருக்காராம், பார்க்கடல்ல இருந்து அழகர் மலைக்கு வந்து அந்த அனந்த சயனன் ஆளும் மலை. அவர் இந்த அழகர் மலையை வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறார், ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். சமீபத்துல கூட அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் பார்த்தோமே. எத்தனை மக்கள் வந்து கூடினார்கள். அதான் அழகருக்கு படை அழகும்பா. அப்படிப்பட்ட படையோடு அவர் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அந்த மலைதான் அழகர் மலை. இது பாட்டின் முதல் பாதி. 1000 தலையோடு 1000 கையோடு 1000 தலை கொண்ட பாம்பில் பள்ளி கொண்ட பெருமாள் எழுந்தருளி இருக்கும் மலை. சரி, இப்ப அழகர் மலை எப்படி இருக்கு? ரொம்ப அழகா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். ஆதிசேஷனே அழகர் மலையா வந்துட்டாராம். அதனால ஆதிசேஷனுக்குள்ள பெருமைகள்லாம் அழகர் மலைக்கும் வந்துருத்தான். பெருமாள் 1000 தலை 1000 கைனா அவரை தனக்குள் வைத்திருக்கும் ஆதிசேஷனும் 1000 தலையோட இருக்கார். இப்ப ஆதிசேஷனே அழகர் மலையா வந்திருக்காருன்னா அங்கேயும் எல்லாம் 1000 இருக்கணும் இல்லையா? அதான் பாட்டின் 2வது பாதி பாருங்க. 1000 ஆறுகளும். அதனால அழகர் மலையில போய் பார்த்தா 1000 ஆறுகளும் ஆயிரக்கணக்கான ஆறுகள் பாய்கின்றன. அது மட்டும் இல்ல, சுனைகள் பல ஆயிரமும். சுனைனா நீர் தேங்கி இருக்கும் பொய்கை, குளங்கள்னு அர்த்தம். அது பார்த்தா சுனைகள் பலவாயிரமும், பலவாயிரம் சுனைகள் இருக்கான். அப்புறம் 3வது 1000 பூம்பொழிலும் உடை. பொழில்னா சோலை, பூம்பொழில்னா பூ பூத்திருக்கும் சோலை. 1000 பூம்பொழில் உடை, ஆயிரக்கணக்கான சோலைகள். அப்போ 1000 ஆறுகள், 1000 பொய்கைகள், 1000 சோலைகள். இத்தனையும் உடைனா உடையன்னு அர்த்தம். மாலிரும் சோலை அதே. வெயிட் வெயிட், ஆதிசேஷனுக்கு 1000 தலைன்னா புரிஞ்சுக்கிறோம். பெருமாளுக்கு 1000 தலைனா எல்லை இல்லாத ஞானம். பெருமாளுக்கு 1000 கைனா எல்லை இல்லாத சக்தி. இதெல்லாம் போறாதுன்னு பெரியாழ்வார் அழகர் மலைக்கு போய் இல்ல இல்ல அந்த மலைக்கும் 1000 ஆறு, 1000 பொய்கை, 1000 சோலை இதெல்லாம் ஒரு மலைக்குள்ள இருக்க முடியுமா? என்ன சொல்றேன்? இதுக்கு 3 விதமா மணவாள மாமுனிகள் அர்த்தம் காட்டுறார். முதல் அர்த்தம் என்ன தெரியுமா? அது ஆதிசேஷனுடைய அம்சம் இல்லையா? ஆதிசேஷனுக்கு எல்லாமே 1000 தான். அதனால உங்க கண்ணுக்கு சிலது தெரியலாம், தெரியாம இருக்கலாம். ஆதிசேஷன் இருக்காருன்னா 1000 தான் புரிஞ்சுக்கணும். இது முதல் வியாக்கியானம் பண்ணார். அப்புறம் 2வதா ஒரு வியாக்கியானம் பண்ணார். அப்படி இல்ல, அழகர் மலையில சிலம்பாறு பாய்கிறது அல்லவா? அந்த சிலம்பாறுங்கிற ஒரு ஆறே 1000 ஆறுகளுக்கு சமம் அப்படி வச்சுக்கலாமே. ஏன்னா பெருமாளுடைய நூப்புறத்திலிருந்து வந்ததே. நீங்க 1000 நதியில போய் தீர்த்தமாடினா எந்த புண்ணியம் கிடைக்குமோ சிலம்பாறு ஒண்ணுல தீர்த்தமாடினா கிடைச்சிடுறது. யாரோ நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இருக்கிறாரு இல்லையா? இந்த ஒரு தீர்த்தத்துல நீராடினா 1000 தீர்த்தங்கள்ல நீராடின அனுபவம் கிடைச்சிடுறது. அதனால அது 1000 ஆறுன்னு சொல்லலாம். 2வது சுனைகள் பலவாயிரமும். இந்த பொய்கைகள் நிறைய இருக்குன்னா அழகர் மலைக்கு கீழே பார்த்தா திருநாரணன் தீர்த்தம், ஆறாவமுது உள்ளிட்ட தீர்த்தங்கள்லாம் மலையை சுத்தியும் நிறைய இருக்கான். அவர் எல்லாத்தையுமே கணக்கில் கொண்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். அது போல சோலைகள் 1000 உண்டார்னா ஆமா அந்த மலைக்கே சோழமலைன்னு தானே பேரு. மலை நெடுக சோலைகள் தான் 1000ன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு 2வதா ஒரு அர்த்தம் காட்டினார். அதுக்கு மேல 3வதா ஒரு அர்த்தம் காட்டினார். இதுதான் இன்னும் டாப்பான அர்த்தம். நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவரே பல வடிவங்கள்ல நமக்கு தெரிவார். பாக்குற இடமெல்லாம் அவரே தெரிஞ்சுட்டு இருப்பார். இப்ப நமக்கு கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கிறதுனா தூணை பார்த்தாலும் ஹே கிருஷ்ணா அப்படிம்போம். எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு வண்டியை பார்த்தாலும் கிருஷ்ணாம்போம். பல பல கிருஷ்ணன் நம்மளை சுத்தி இருக்கிறாப்புல தெரியும் இல்லையா? அது போல பெரியாழ்வாருக்கு அழகர் மலையில ரொம்ப ஆர்வம், ஆதரம், அன்பு வந்துருக்கான். அந்த அன்போடு அழகர் மலையை பார்த்தா அங்க இருக்கிற ஒரு ஆறு 1000 ஆறா தெரியறதான், ஒரு பொய்கை 1000 பொய்கையா தெரியறதான், ஒரு சோலை 1000 சோலையா தெரியறதான். இது இவருடைய அன்பாலேன்னு புரிஞ்சுக்கலாம். அதனால 3 விதமா காமிச்சுட்டார். ஒண்ணு லாஜிக்கலா இதையே 1000 போலன்னு வச்சுக்கலாம்.
அல்லது ஸ்பிரிச்சுவலா ஆதிசேஷனே இப்படி வந்தாருன்னு வச்சுக்கலாம், அல்லது பர்சனலா அவருடைய பார்வையில எல்லாம் 1000 தெரியுதுன்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட மலை தான் திருமாலிருஞ்சோலை மலைன்னு இந்த பாட்டுல 6000 வந்திருக்கு. முதல் 1000 பெருமாள் 1000 தலைகளோடு விளங்குகிறார், அடுத்து 1000 கைகளோடு விளங்குகிறார், அடுத்து அவர் 1000 தலை கொண்ட ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டு இருக்கார். அவர் எழுந்தருளி இருக்கும் மலை எப்படின்னா, ஆயிரக்கணக்கான ஆறுகள், பல்லாயிரக்கணக்கான பொய்கைகள், அத்தோடு ஆயிரக்கணக்கான சோலைகளை உடைய திருமாலிருஞ்சோலைங்கிற அழகர் மலை. 1000 தோள் பரப்பி முடியாயிரம் மின் இலக 1000 பைந்தலைய அனந்த சயனன் ஆளும் மலை. 1000 ஆறுகளும் சுனைகள் பல 1000மும் 1000 பூம்பொழிலும் உடை மாலிரும் சோலையதே. 1000 தோள் பரப்பி முடியாயிரம் மின்னிலக 1000 பைந்தலைய அனந்த சயனன் ஆளும் மலை. 1000 ஆறுகளும் சுனைகள் பல 1000மும் 1000 பூம்பொழிலும் உடை மாலிரும் சோலையதே. 1000 தோள்களை பரப்பிக்கொண்டு 1000 தலைகள் நன்றாக ஒளிவீச 1000 தலைகள் கொண்ட ஆதிசேஷனிலே பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான் ஆட்சி செய்யும் மலை. அதுதான் ஆயிரக்கணக்கான ஆறுகள், பல்லாயிரக்கணக்கான பொய்கைகள், பல பல சோலைகள், பூ பூத்த சோலைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை மலை. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: spreading his thousands of hands and with his thousands of crowns shining, the Lord reclining on Adisesha with thousands of hoods now rules the hill with thousands of rivers, many thousands of ponds and thousands of flowering gardens, which is none other than திருமாலிருஞ்சோலை என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இதற்கு அடுத்த பாசுரம் பலஸ்ருதி. இந்த 10 பாட்டு கேட்டவாளுக்கு பலன் இதுவரை எதற்கும் சொல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான பலன் சொல்லியிருக்கார். என்னன்னு அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஆயிரம் தோள் பரப்பி முடியாயிரம் மின்னிலக 1000 பைந்தளைய அனந்த சயனம். 1000 தோள் பரப்பி முடி 1000 மின்னிலக 1000 பைந்தளைய அனந்த சயனம் ஆளும் மலையே. 1000 ஆறுகளும் சுனைகள் பலவாயிரமும் 1000 பூம்பொழிலுமுடை மாலிரும் சோலை அதே. மாலிரும் சோலையதே.